ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை துணியை ரெண்டாக போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். அளவு ப்ளவுஸு வச்சு எப்படி கட்டிங் போடுறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கீழே நம்ம மடிச்சடிக்கணும். அதுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம போட்ட அந்த கோட்டு மேலே கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு, நல்லா சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா நீவி விட்டுக்கணும். நீவிட்டு இடுப்பு பகுதியோட அளவை நம்ம ஒரிஜினல் அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர், ஆம்கோல் கிட்ட இருக்கிறது ப்ளவுஸ் நம்ம இப்படி இருக்கிற மாதிரியே வச்சு நம்ம கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி வீடியோவில் தெரிகிற மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு கழுத்து கரெக்டாக ஈவனாக அதில் இருக்கிற அளவை மட்டும் அப்படியே மார்க் போடுங்க. நம்ம இப்போ அந்த அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துடலாம். எடுத்து நான் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு, கழுத்துக்கு நம்ம எந்த அளவு வச்சோமோ அதுலேருந்து மேல் பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆம்கோல்ல அதே மாதிரி கழுத்துக்கு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணி கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மேலே எந்த அளவுக்கு நம்ம கழுத்து பீஸுக்கு எதை விட்டோமோ அதே அளவு கீழே நம்ம மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் 2.25 இன்ச் இருந்தது. நான் அதை மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். உங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ நீங்கள் வச்சு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வளைவு போடுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கார்னரில் வச்சு நம்ம கழுத்து பீஸ் வளைவு போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம். ஆம்கோலுக்கு நம்ம ஆம்கோல் ரவுண்டுக்கு 1.5 இன்ச்சு வைக்கணும். இது எல்லா ப்ளவுஸுக்குமே நார்மலான அளவு 1.5 இன்ச்சு வச்சு நம்ம ஆம்கோல் வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம சைடு உள்ளுக்குள்ளே துணிப்பகுதி விடுறதுக்கு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க 2 இன்ச்சே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்தெல்லாம் போட்ட உடனே ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கூடாது. நம்ம எல்லா தையலுக்கும் அளவு விட்டுருக்கோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணலாம். துணியை ஒரு சைடு கையில் பிடிச்சிட்டு கட் பண்ணுங்கள். துணியை கட்டிங் பண்ணுறப்போ கையில் தூக்கி பிடிச்சி கட் பண்ணாதீங்க. நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதை பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கோட்டில் எடுத்து சின்னதாக எட்ஜில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம மடிச்சு அடிக்கிறப்ப நம்மளுக்கு அளவு தெரியும். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்க்கலாம். துணியை இப்போ ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பேக் பார்ட் கட்டிங் போட்டதை எடுத்து
கிராஸாக எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்மளால் கிராஸாக போட்டுக்கலாம். போட்டு அதில் இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்து மட்டும் மார்க் பண்ணாதீங்க, மீதி எல்லாம் அந்த ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பின் கழுத்துக்கு வச்சு இறக்கத்தையே முன் கழுத்துக்கு வந்து நம்ம வைக்க முடியாது. ப்ளவுஸில் வந்து என்ன அளவு இருக்குன்னு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவு ப்ளவுஸில் 5 இன்ச்சு இறக்க வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் எடுத்து இந்த சைடு வர இதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம முன்கழுத்து இறக்கம் வந்து 5 இன்ச்சு பார்த்தோம். அதில் வர 5 இன்ச்சு நம்ம வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து நெக்கு முன்கழுத்து வந்து அகண்டு வரணுமோ நம்ம பார்த்து நம்ம மார்க் பண்ண. நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தோம்னாலே தெரியும் நெக்கு எந்த ஷேப்பில் இருக்குதுன்ட்டு. முன் பார்ட் வந்து இறக்கம் வந்து 12, நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே வந்து 12.5 இன்ச்சு வரும். நம்ம அப்படி டவுட்டாக இருந்தது அப்படின்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து அந்த டாட் தெரியுதுங்களா, சென்டர் டாட்டு, அதை பிடிச்சி மேலே ஷோல்டர்கிட்ட பிடிச்சி லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சோம்னா ஒரு மார்க் வரும். அதை வச்சுட்டு தையலுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுக்குங்க. இப்போ வந்து இங்கே பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அளவு ப்ளவுஸில் அந்த அளவு வரைக்கும் நம்ம கழுத்து இது மார்க் பண்ணணும்னா அந்த பட்டி இதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு அளவு குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இது கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. சைடில் வந்து ஆம்கோல் இது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு பட்டி ஜாயின் பண்ணுறது ஒரிஜினல் அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ இருந்து இந்த 3 இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வந்து உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு குடஞ்சி வெட்டணும். அதனால 1/4 இன்ச்சு வந்து உள்ளுக்குள்ளே மார்க் பண்ணிக்கலாம். வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த மார்க்கிங் மேலேயே கட் பண்ணுங்கள். டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ முடிகிறப்ப சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம வந்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். துணியை வந்து நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கீழே வந்து துணி வந்து கிராஸஸ் வருது, அதனால் வந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கிட்டு
ப்ளவுஸ் வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்குவேன். அளவு ப்ளவுஸில் இருக்கிறது நம்ம எப்பயுமே வந்து கொக்கிப்பட்டி இருக்கிற சைடு வந்து தான் நம்ம எல்லாமே அளவு மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸ்லேருந்து ஸ்லீவ் எடுத்து நம்ம மார்க் பண்ணினதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக மேலே வந்து உயரத்துக்கு வந்துட்டு இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அதே மாதிரி ஆம்கோல் சைடு இருக்கிற அளவு மேலே ஒரு தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். சைடு வந்து தையலுக்கு வந்து 2 இன்ச்சு விடணும். இந்த ப்ளவுஸில் வந்து 1.25 இன்ச்சு தான் இருக்குது. பார்த்துட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம வந்து பீஸ் ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முன்பக்கம் வந்துட்டு குடஞ்சி வெட்டணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்ளுக்குள்ளே குடஞ்சி வெட்டணும். அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். முன்பக்கம் வந்து நம்மளுக்கு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக வந்து வெட்டி விட்டுக்கணும். அடுத்தது பட்டி கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே கிராஸஸ் வருது, அதனால் வந்து கீழே ஈவனாக வரத்துக்கு கோடு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பட்டியில் என்ன அளவு இருக்குதோ அதை வந்து மெஷர் பண்ணலாம். கொக்கி சைடு வந்து எனக்கு வந்து இதில் வந்து 2.25 இருக்குது. சைடு ஜாயின் பண்ணுற பக்கம் வந்து 2 இன்ச் இருக்குது. இந்த அளவு ப்ளவுஸில் வந்து எனக்கு வந்து பட்டி கொஞ்சம் சின்னதாக தான் வச்சுருக்காங்க, அதனால் நான் அந்த அளவே வச்சுக்கிறேன். நார்மல் அளவு வந்துட்டு கொக்கி பட்டி சைடு வந்து 3.5 வரும். எனக்கு பக்கம் 2.5 நான் வச்சுக்கிற அளவு. இங்கே வந்து 2.25 வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கொக்கிப்பட்டி வச்சுருக்கிற இடத்துலேருந்து சைடு ஜாயின் முன்பக்கம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிற அளவுக்கு எவ்வளோ வந்துட்டு அகலம் இருக்கிற மாதிரி 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச்சோட நான் ஒரு 2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறேன். உள்பக்கம் தையலுக்கு 9 இன்ச்சாக நான் வச்சுக்கிறேன். வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்கும் வி ஷேப் வைக்கிறதுக்கும் 2 இன்ச் வர மாதிரி நம்ம கிளாத் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம எவ்வளோ கிராஸாக வைக்கிறோமோ கழுத்து பீஸ் ஃபினிஷிங் நம்மளுக்கு அந்தளவுக்கு நீட்டாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 1.5 இன்ச் அளவுக்கு அகலத்தில் வந்து நம்ம கிளாத் கட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு மார்க் பண்ணி கட்டிங் போட்டுக்கிறேன்.
பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டாட் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து இது கழுத்து பகுதியை மட்டும்தான் கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஆம்கோல் சைடு திருப்பி இதை வச்சு மார்க் பண்ணிடக்கூடாது. ஷோல்டர் இதில் வந்து சென்டர் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்குறாங்கன்னு பார்த்து அளந்து பார்த்துக்கலாம். இது வந்து 1 இன்ச்சு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம வந்து பாயிண்ட் பண்ண இந்த பக்கம் ஒரு இன்ச்சும் இந்த சைடு ஒரு இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 2.5 இன்ச் இருக்குது. 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டுக்கு குறிச்சது போக அதிலிருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொக்கி சைடு வர டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2.5 இன்ச் இருக்குது. ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஆம்கோல் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்கேலை வந்து இப்படி கிராஸாக வச்சோம்னா நம்மளுக்கு அந்த பாயிண்ட் தெரியும். அங்கேருந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்காங்களோ அதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து 3.5 இன்ச் இருக்குது. மூன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் எப்படி இந்த ப்ளவுஸ் தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.